ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, லவங்கம். இந்த லவங்கம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல தாத்தா, பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க? லவங்கம் பல்லு வலிக்குதா? ஈறுகள் வலிக்குதா? பல்ல கோளாறு இருக்கா? லவங்கத்த கடிச்சுக்கோ. அது வந்து நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் பிளஸ் அந்த வலியை தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லவங்கத்துக்கு ஒரு காரத்தன்மையும் உண்டு இல்லையா? ஸோ அதனால இந்த வந்து பல்லு வலிக்கெல்லாம் வச்சுப்போம். அதே மாதிரி லவங்கம் வந்து இப்ப லவங்கம் ஆயில் எல்லாம் வருது, எண்ணெய் வருது. அது வந்து இந்த பல்லு சரி செய்றவங்க, இந்த டென்டல் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது அந்த ஆயில் வச்சுக்கிட்டாலே போதும். நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக்கா இருக்கும். இப்போ டூத் பேஸ்ட் கூட லவங்கத்தில வருது. நம்ம தாத்தா, பாட்டி சொல்லும்போது நம்ப மாட்டோம். ஆனா அது பெருசா சொல்லும்போது நம்ம நம்புறோம் இல்லையா? சரி, ஓகே. இந்த லவங்கம் வந்து ஆம், இந்த லவங்கத்தின் வாசம் வீட்ல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஏன்னா லவங்கம் வந்து நெறைய மகாலட்சுமியின் அம்சத்தை கொண்டது இந்த லவங்கம். என்ன லவங்கத்தில் மாலை உருட்டி, மாலை கட்டி மகாலட்சுமிக்கு போடலாம். பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. சும்மா ஒரு 4 லவங்கம் எடுத்து உங்க பர்ஸ்ல போட்டு பாருங்க. அதே மாரி வெளியில போகும்போது ஒரு 4 லவங்கம் எடுத்து போட்டுட்டு போங்க. பாதுகாப்பாவும் இருக்கும். நல்ல பாசிட்டிவ் ஆராவ குடுக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ குடுக்கும். டைஜஷன் கோளாறு இருக்கவங்களுக்கு, அத எடுத்து ஒரு பக்கமா போட்டுக்கிட்டு, நீங்க போயிட்டே இருக்கலாம். அந்த சாறே உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் தீர்த்து வைக்கும். கேஸ்னால அடைச்சிட்டு இருக்கிறது அதெல்லாம் தீரும். அதே மாதிரி நீங்க யார்கிட்டயாவது ஒரு பிஸ்னஸ் நிமித்தமா பேசுறீங்க, இல்ல ஒரு டிரான்சாக்ஷன் டீல் போடுறீங்கன்னா, லெஃப்ட் சைட் கடவா பல்லுல அத கடிச்சுக்கிட்டே நீங்க பேசினால் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். லவங்கம் மாலை போட்டு நம்ம மகாலட்சுமியை வர்ணிச்சு பாடலாம். லவங்கத்தை சமர்ப்பணம் பண்ணி ஒரு ஒரு போற்றிக்குமே ஒரு ஒரு பெயர் மந்திரம் சொல்லும்போது உருவா கூட அந்த லவங்கத்தை சமர்ப்பணம் பண்ணி திரும்ப அந்த லவங்கத்தை நம்ம பாயசத்துலேயோ ஏதாவது சாப்பாடுலேயோ வெஜிடேரியன் சாப்பாடுலேயோ பண்ணிக்கலாம். லவங்கம் இந்த லவங்கம் வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை, பாசிட்டிவ் வைப்ரேஷன், இன்ஃபெக்ஷனை எடுக்கக்கூடியது, டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு போட்டுக்கலாம். வசீகர தன்மையை கொடுக்கும். வசீகர தன்மையை தரக்கூடிய வல்லமை கொண்டது. அதனால இந்த லவங்கம் வந்து வீட்ல சும்மா இந்த அதே மாரி மருதாணி விக்கிறாங்கல்ல, மருதாணி நல்லா செவந்து வரணும், நல்லா ரெட்டா இருக்கணும் அப்படிங்கும்போது, தோசை கடாயில ஒரு 4 லவங்கத்த போட்டு, அந்த புகையில கைய காமிச்சாலே அப்ப மருதாணி ராத்திரி வச்சுப்பீங்க. காலையில எடுத்துருவீங்க இல்லையா? அப்போ என்ன எப்போ எடுக்குறீங்களோ, எடுத்தபோது தண்ணியே யூஸ் பண்ணாம வெறும் ஒரு ஸ்பூனோ, அந்த மாதிரியான மொக்கையான ஒரு பொருள கொண்டு நல்லா தேய்ச்சி அத உதுத்துட்டு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கையில தடவிட்டு, கடாயில ஒரு 4 லவங்கத்த போட்டு, கொஞ்சம் சிம்மா வச்சுட்டு, அந்த புகையில மட்டும் கடாயில கை வைக்கக்கூடாது. அந்த புகையில மேலாக்க உங்க மருதாணி வச்ச கைய வைக்கும்போது, நல்லா செவந்துடு போயிடும். டார்க்கா வரும் மருதாணியும். ஸோ லவங்கத்துக்கு உடல்லையும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெளிப்புற அழகுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாரி தாந்திரிக, மாந்திரிக விஷயத்துலயும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ லவங்கத்தை நம்ம கிச்சன்லேயே எல்லா கஷ்டத்துக்கான விடைகளும் அங்கேயே இருக்கு இல்ல? சும்மா அந்த காசு போடுற இடத்துல ஒரு 4 லவங்கத்த கூட போட்டு வைங்க. நல்லா கேஷ் பாக்ஸ்ல லவங்கம் போட்டு வைங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லவங்கத்தை வந்து உங்க துணிமணியில அந்த ஓரமா சும்மா 1, 2 வச்சு பாருங்க. அது வாசத்திற்கு வாசமும் இருக்கும். அதே மாதிரி அங்க ஏதாவது ஒரு கெட்ட எனர்ஜி இருந்தா அதையும் எடுத்துரும். திருஷ்டிகளை போக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லவங்கத்தை எப்பவுமே ஒரு கையிலேயே வச்சிருங்க. பல்லு வலி டக்குன்னு வந்துச்சுன்னா அப்படி இப்படி கடிச்சிக்கலாம்ல. அதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க.